ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே அசத்தலான சாம்பார் தூள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் தூளை நாங்கள் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் தூள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ சாம்பார் தூள் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொருட்களுடைய அந்த தன்மைகளை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வெந்தயம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும், அதனால் அது அளவாக சேர்க்கணும். சீரகம், குருமிளகுனா கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், அதை எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதுக்கேற்ற அளவு நீங்கள் அளவுகளை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இது 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 டம்ளர் கொத்தமல்லி இந்த டம்ளரில் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் நம்ம இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு சீரகம் எடுத்தால் சரியாக இருக்கும். அடுத்து குருமிளகு எடுத்திருக்கேன். குருமிளகு 1/4 டம்ளர் அந்த அளவு எடுத்தால் போதும். அடுத்து வெள்ளை உளுந்து 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன், அந்த அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து துவரம் பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அடுத்து கடுகு 1/4 டம்ளர் இருக்கும், கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1/4 டம்ளரில் பாதி, அதாவது 1/4 டம்ளருக்கும் குறைவாக அந்த அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து அரிசி 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் நீங்கள் இந்த அளவு சேர்த்துக்கோங்க. வரமிளகா இதுக்கு ஒரு 2 கை அளவுக்கு உண்டான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உண்டான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இது மிளகா வறுக்கும்போது கூட போட்டு வறுத்தீங்கன்னா அந்த காரம் தெரியாமல் இருக்கும், அப்போ அதை சேர்த்திக்கோங்க. இப்போ நான் இந்த சாம்பார் தூள் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 11 பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மேலே ஒரு 2 பொருள் மற்றவங்க சேர்ப்பாங்க. அது எதுனா கடலைப்பருப்பும் மஞ்சத்தூளும். நான் 1 வருஷத்துக்கு உண்டான அளவுக்கு நான் அது எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் அதுக்கு அது சேர்த்து அரைக்கும் பொழுது அது பூச்சி விழுந்துடும். அந்த காரணத்துக்காக நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் வீடியோக்காக உங்களுக்கு இது கொஞ்சமான பொருளை உங்களுக்கு எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்தது நம்ம எல்லா பொருட்களையும் தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு நம்ம பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அதோட வடைச்சட்டி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கெட்டியாக இருக்கணும். அப்படி இருந்துட்டுன்னா நீங்கள் வறுக்கும்போது கொஞ்சம் கீழே அடிபத்தாது. அதனால் இந்த மாதிரி டைப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் முதல்ல மல்லி சேர்த்திக்கலாம். நீங்கள் வணக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஷார்ட்டாக வச்சுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பொருள் நிறையா 11 ஐட்டம் வணக்கும்போது கைக்கு சூடுபடாமல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே வணக்கிக்கோங்க. இதோட மனம் வெளியே வரணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதை எடுத்து ஆற வச்சிடணும். இப்படி கை எடுக்காமல் நீங்கள் இப்படி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சட்னி இது வறுபட்டுரும். பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னொரு வடச்சட்டி கூட வச்சு அவங்களுக்கு கூட ஒன்றும் வணக்க சொல்லலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி நல்லா வணங்கிடுச்சு. இதோட பக்குவமே அதோட வாசம் வெளியே வரணும். கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான் பக்குவம். ஸோ இந்த பக்குவம் வந்த உடனே நம்ம எடுத்து நம்ம எந்த பிளேட்டில் எடுத்தோமோ அதுலேயே போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து குருமிளகு சேர்த்திடுவோம். இதனோட பக்குவம் நல்லா வணங்கி முடித்த உடனேயே உங்களுக்கு வாசனை வரும். அதோட குருமிளகு ஒவ்வொன்றும் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா, குருமிளகு பாருங்கள் நல்லா வெடித்து தெரிக்குது பாருங்கள். ஒன்றொன்னா இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். அடுத்து துவரம் பருப்பு போட்டுடலாம்.
பாருங்கள், பருப்பினோட கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடு வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா வாசமும் வருது. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அடுத்து சீரகம், இதுவும் அப்படி தான், நம்ம வறுக்கும்போது வெடிக்கும். பாருங்கள், சீரகம் பாருங்கள் எல்லாம் வெடித்து இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கலரும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள், ப்ரௌனிஷாக. ஸோ இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம சீரகத்தை எடுத்துடலாம். அடுத்து வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வறுக்கும்போது எல்லா பொருளுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு கண்டிப்பாக வறுக்கணுங்க. நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுமே தவிர ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பொறுமையாக தான் வறுக்கணுங்க. இப்போ பாருங்கள், உளுந்து வந்து உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. அதோட நமக்கு வாசனையும் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா வாசனை வருது. கலரும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்து கடுகு. பாருங்கள், கடுகுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் இருக்காது. இது மாதிரி போட்ட உடனே இந்த மாதிரி எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த வாசனையும் வெளியே வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். அடுத்தது அரிசி. பாருங்கள், அரிசி பாருங்கள் இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்தது பெருங்காயம். பாருங்கள், பெருங்காயம் நல்லா வாசனை வெளியே வருது. பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா, முதல்ல மற்றது எல்லாத்தையும் வறுத்துடணும். அது கடைசியாக தான் நீங்கள் மிளகா வறுக்கணும். ஏன்னு கேட்டால் மிளகா வறுக்கும் போது காரல் வரும். அதனால் எப்போயுமே மிளகாயை நீங்கள் கடைசியாக வறுத்துருங்க. இப்போ மிளகா வறுக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் சேர்த்து போட்டோம்னா அந்த காரம் நமக்கு கொஞ்சம் அடக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள், மிளகாலாம் கொஞ்சம் நல்லா உப்புன மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப விட்டிங்கன்னா கருகி போயிடும். இப்போ இது மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் வறுத்து இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வறுத்ததுக்கப்புறமா ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சுட்டு சாயந்தரமாக போய் நீங்கள் அரைச்சிக்கலாம். 5 minutes later. இது வந்து பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி வந்து ஏற்கனவே நம்ம சுத்தமாக தொடச்சி நீட்டாக நல்லா காய வச்சு வச்சுருக்கோம். இது மாதிரி தண்ணி இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் போட்டு அரைக்கணும். அடுத்தது வந்து மிளகா வந்து நான் வந்து காம்பு கிள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் காம்பு கிள்ளாமல் கூட வேணாலும் அரைச்சிக்கலாம். அப்புறம் மிளகா பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். மிளகா வந்து எனக்கு நீங்கள் வாங்கும்போது நல்லா ஒரு கருஞ்சிவப்பு கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு அது மாதிரி தேடி பார்த்தோம் கிடைக்கல. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மிளகா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மிளகா வாங்கும்போது அது பார்த்துக்குங்க. வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சிருக்கேன். இதை வந்து நான் பேப்பரில் ஆற போட்டுடலாம். நீங்கள் மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் வீட்டில் வந்த உடனே நீங்கள் அதனால் ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா சுத்தமாக பரப்பி விட்டுருங்க. பரப்பி நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். இப்போ நான் வந்து முதல்ல ஒரு டைம் அரைச்சி பரப்பி விட்டுருந்தேன். இப்போ செகண்ட் டைமும் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ரெண்டையும் வந்து நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் ஒரு இது சொல்ல போகிறேன். இந்த பொடியெல்லாம் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த பங்குனி சித்திரை மாதம் இந்த வெயில் காலம் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி டைமில் வந்து நீங்கள் நல்லா வெயில் அடிக்கும். அது மாதிரி நேரங்களில் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு கூட இது வறுக்கலாம். இல்லாட்டி வறுத்துட்டு அதில் வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு வந்து சூப்பரான சாம்பார் தூள் தயாராகிடுச்சு.
நீங்கள் இது மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனில் நீங்கள் செஞ்சு சாம்பார் வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுக்காக வந்து ஒவ்வொரு டைமும் மணம் வரட்டும்னு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி மணம் வெளியே வந்தால் தான் சாம்பார் வைக்கும் பொழுது நமக்கு அந்த மணம் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. இப்போ நான் நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் வந்து இதே மாதிரி ப்ரிப்ரேஷனில் வீட்டில் தயார் பண்ணிவிட்டு சமைச்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.